ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க. சிம்ம ராசிக்கு தான் இப்போ கேது பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். கேது பகவான் கன்னி ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். கேது பகவான், ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தவர் இப்போ 7ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்டு தொழில் பண்றீங்க இல்லையா, அந்த கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் உண்மையா இருங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு மறைவு நம்முடைய நண்பர்கள் தான் பண்ணுறாங்க. நம்ம கூட சேர்ந்து கூட்டு தொழில்னா என்ன, நண்பர்கள் கூட தான் சேர்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு தெரியாமல் சில சில விஷயங்கள் பண்ணுறது, இது மாதிரி அந்த பிஸ்னஸ்லேருந்து பண்ணுறதுக்கு அந்த ஐடியாக்கள் எல்லாமே ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் மனசில் கொடுப்பார். ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம், அதில் இவ்வளோ லாபம் வந்தது, இது எதுக்கு இதை நண்பர்கிட்ட நம்ம சொல்லணும்? ஆனால் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில். அப்போது அந்த கூட்டு தொழிலில் கொஞ்சம் உண்மையாக இருந்துக்குங்க. சரிங்களா? சிம்மராசிக்காரங்க உண்மையாக தான் இருப்பீங்க. இருந்தாலுமே இந்த டயத்தில் அந்த லாபத்தையும் அந்த பணத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கு மனசில் இது எல்லாத்தையும் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு பண்ணதானே அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அதை தயவுசெய்து ஒரு ஓரம் கட்டி வச்சுட்டு கூட்டு தொழில் பண்ணுறப்போ எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. தம்பதிகளிடம் சிம்மராசிக்காரர்கள் கணவன் மனைவி உறவு மிக மிக அழகாக இருக்கும், மிக மிக அழகாக மேம்படும். ஓகேங்களா? ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க இந்த டயத்தில். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் உயர்வுகள் கிடைக்கும். வேலையில் பதவி மாற்றங்கள் உண்டு. ஒரு ஜூனியராக போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சீனியராக வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா, ரொம்ப அழகாக பேசுவீங்க. லாபங்கள் அதிகரிக்கும். கேது பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வராருங்க. ஓகேங்களா? ராசியில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அதை அப்படியே வெட்டி விட்டு போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம பேசுவோம் இந்த நேரத்தில். அப்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் சரி தான், ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபர்கள் இருக்கீங்க, எல்லாமே ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற நபர்கள் தான். அப்போது நம்மை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள்ட்ட ரொம்ப கவனமாக பேசுங்க. கேது பகவானுடைய 3ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. லாபத்தில் குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தில் இழப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை இந்த அளவுக்கு லாபம் வரும்னு சொல்லி அதை வச்சு பிளான் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த லாபத்தில் குறைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பதவி உயர்வுகளுக்கு சில தடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யார் கொடுப்பாங்கன்னா, உங்களை விட சீனியராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் அந்த பிரச்சனையே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது ஆஃபீஸில் இருக்கிற சீனியர்கள்ட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிக்கின்றது. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிம்ம ராசிக்காரங்க, இந்த டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறணும், உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் கிடைக்கணும், ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, தாராளமாக கிடைக்கும். அதற்கு ராகு பகவான் துணை புரிவார். அப்போ இப்போ நம்ம சொன்னதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்.